Good evening, everyone. நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் முடிஞ்சுது. லாஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம்னு ஞாபகம் இருக்குங்களா? ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் சாப்டர்ல கடைசியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த டாபிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதோ பேசிட்டு இருந்தமே. ஞாபகம் இல்லைங்களா? சரி, ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பேசணும்னு ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுங்களேன். நோட்ல எழுதி வச்சிருப்பீங்க, பார்த்து கூட சொல்லுங்க. ஆக்சுவலி பார்த்து சொல்ற ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நிறைய தடவை எழுதியிருப்பீங்களே, ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நோட்ல பார்த்து சொல்லுங்க. ஆல்கஹால்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. தத்வதிகா சொல்ல வந்தீங்க போல இருக்கு. எஸ் மேம். மேம், ஆல்கஹாலோட அசிடிக் நேச்சர் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அதை ஐடென்டிஃபை பண்றது, அப்புறம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ், லாஸ்டா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் பார்த்திருந்தோம் மேம். ஆமா, கடைசியா தான் பார்த்திருந்தோம். ரைட். சரி, ஸோ நம்ம வந்து ஆல்கஹால்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஆல்கஹால்ல ஆக்சிஜன் ஹைட்ரஜன் க்ளீவ் ஆகி எந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்னு படிச்சோம். அதுக்கப்புறம் ஆல்கஹால்ல கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் க்ளீவ் ஆகி எந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்னு படிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் க்ளீவேஜ்ல தான் நம்ம வந்து ஆல்கஹால்ஸோட அசிடிக் நேச்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ்ல தான் ரொம்ப முக்கியமான ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்றது. ஸோ அதுல ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ் இந்த சென்ஸ் பிரைமரி ஆல்கஹால் மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணா ஆல்டிஹைடும், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிடா மாறும். கரெக்டுங்களா? செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால் மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட போடும்போது ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் இல்லைங்களா? அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்ணா எஸ் செல்வம் சொல்ற மாதிரி கீட்டோன். கீட்டோனை ஃபர்தரா நார்மலான கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ரொம்ப விகரஸான கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ணா அப்போ ஆசிட் கிடைக்கும். பட் கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் மெயின்டைன் ஆகாது. நம்மளுக்கு வந்து மாலிக்யூல் டீகம்போஸ் ஆகி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் குறைவா தான் இருக்கும். அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஜென்ரலான கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ரைட். ஸோ ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ்ல இன்னொரு முக்கியமான ரியாக்ஷன் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி 3 ஆல்கஹாலையுமே டீஹைட்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்தோம். எந்த ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி, எதை டீஹைட்ரேட் பண்றது கஷ்டம், அதோட ரீசனோட சொல்லணும். எஸ், ஆல்கஹால டீஹைட்ரேட் பண்ணா அல்கீன் கிடைக்கும் தான். பட் எந்த ஆல்கஹால டீஹைட்ரேட் பண்றது ஈஸி? ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால டீஹைட்ரேட் பண்றது ஈஸி. எப்படி ஒரு ரியாக்ஷன் ஈஸியா நடக்குமா நடக்காதான்னு அந்த ரியாக்டிவிட்டி எப்படி சொல்லுவோம்னா, அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல வரக்கூடிய இன்டர்மீடியேட்டை வச்சு, இன்டர்மீடியேட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். அப்படி ஸ்டேபிளா இருந்தாதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கம்ஃபர்டபுளா நடக்கும். நீங்க டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்து டீஹைட்ரேட் பண்ற ப்ராசஸ்ல we'll end up with கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானா இருந்தா ரொம்ப ஸ்டேபிள். கரெக்ட்டுங்களா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா டெர்ஷரி கார்போகேட்டையான் வரும், which is more stable. அதனால டெர்ஷரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதை டீஹைட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப மைல்டான டீஹைட்ரேட்டிங் ஏஜென்டான பாஸ்போரிக் ஆசிட் யூஸ் பண்ணா போதும். அண்ட் கான்சென்ட்ரேஷனும் வெறும் 20% போதும்னு பார்த்தோம். இதுவே செகண்டரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட். அப்போ
அங்க நம்ம யூஸ் பண்ற பாஸ்பரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் அதோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு 85% இருந்தாதான் டீஹைட்ரேஷன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நடக்கும். ஏன்னா அங்க இன்டர்மீடியட் வந்து செகண்டரி கார்போகேட்டையான். இதுவே பிரைமரி ஆல்கஹால்னா நம்ம டீஹைட்ரேஷனுக்கு ட்ரை பண்ணோம்னா பிரைமரி கார்போகேட்டையான் வரும், which is highly unstable. அதனால பிரைமரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம யூஸ் பண்ற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ரொம்ப பெஸ்டான டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். பட் இதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது டெம்பரேச்சர். ரெண்டு டெம்பரேச்சர் படிச்சிருப்போம். ஒன்னு வந்து 413 கெல்வின் அண்ட் இன்னொன்னு வந்து 443 கெல்வின். 413 கெல்வின்ல நம்ம ஆல்கஹால் ஹீட் பண்ணோம்னா we'll end up with ஈத்தர், கரெக்ட்டுங்களா? இதுவே வந்து 443 கெல்வின்ல தான் ஆஸ் யூஷுவல் ஆல்கீன் கிடைக்கும். ஸோ இது வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்? ஆல்கஹாலை வந்து நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸா மாத்துவோம், PCl3 PCl5 கூட எல்லாம் ட்ரீட் பண்ணி, கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ்ல நம்ம பார்த்த முக்கியமான ரியாக்ஷன்ஸ். அடுத்தது phenol, that is your aromatic alcohol. Aromatic alcohol ஓட chemical properties பேசும்போது தான் we started with electrophilic substitution reaction. ஆல்கஹால்ல மட்டும் கிடையாது, எல்லா சாப்டர்லயுமே அந்த aromatic substrateல நம்ம electrophilic substitution reactions பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து நம்மளோட சப்ஸ்ட்ரேட்ல இருக்கிற H+க்கு பதிலா சப்ஸ்டியூட் ஆகும், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுல என்னென்ன எலக்ட்ரோஃபைல்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பேர் குளோரினேஷன், புரோமனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் சாப்டர்ல நம்மளோட அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபீனால். ஃபீனால்ல அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம லாஸ்டா பார்த்தது நைட்ரேஷன் பார்த்தோம். நைட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் ஃபீனாலை பொறுத்த வரைக்கும். நைட்ரேஷன்ல NO2ங்கிற எலக்ட்ரோஃபைல் ஃபீனால்ல H+க்கு பதிலா சப்ஸ்டிடியூட் ஆகும், கரெக்ட்டுங்களா? இதுல ரெண்டு விதமா நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து மோனோ நைட்ரேஷன், இன்னொன்னு வந்து ட்ரை நைட்ரேஷன், கரெக்ட்டுங்களா? தட் இஸ் மோனோ சப்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு வந்து ட்ரை சப்ஸ்டிடியூஷன். மோனோ சப்ஸ்டிடியூஷன் எப்ப நடக்கும்னா நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிடா இருந்தா மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அப்படி மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால்ல மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடந்ததுனால் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆர்த்தோ அண்ட் பாரா ப்ராஜெக்ட் மேம். எஸ். ஸோ ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் வரும். இது ரெண்டுல யூஸ்வலா பாரா தான் மேஜர். பட் ஃபீனாலை பொறுத்த வரைக்கும், நைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் இஸ் மேஜர். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் அதிகமா வரும். அதுக்கான ரீசன் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், பாரா நைட்ரோஃபீனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுவே நீங்க வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிடுக்கு பதிலா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோ or nitrating mixture யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you'll end up with tri substituted product which is 2,4,6 trinitrophenol. அதோட காமன் நேம் என்னது? 2,4,6 trinitrophenol. எஸ் சத்விகா? பிக்ரிக் ஆசிட். எஸ், வெரி குட். யார் இன்னொருத்தவங்க சொன்னது பிக்ரிக் ஆசிட்? செல்வம். வெரி குட் செல்வம். ஓகே, எஸ். ஸோ பிக்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஃபீனால்ல இன்னொரு நம்ம கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து புரோமனேஷன். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நம்மளோட ஆல்கலேஷன், அசைலேஷன், தட் இஸ் ஃப்ரூடல் கிராப்ஸ் ஆல்கலேஷன், அசைலேஷன்லாம் ரொம்ப காமன். பட் நைட்ரேஷன்ல எப்படி நம்ம கவனமா இருக்கணுமோ அதே மாதிரி புரோமனேஷன்லயும் கவனமா இருக்கணும். ஸோ அதுல இருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். புரோமனேஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான கோல்ப்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ரீமர் டீமுக்கு போயிடலாம். அடுத்தடுத்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நமக்கு நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷனுங்கிறதுனால நம்ம அதை பத்தி பெருசா பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன கவனமா இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ற சால்வெண்ட். இப்போ ஐ ஹாவ் ஃபீனால் கூட ஐ எம் ட்ரீட்டிங் புரோமனேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான். பட் நான் இங்க யூஸ் பண்ற சால்வெண்ட் வந்து carbon disulfide or carbon this is chloroform or carbon tetrachloride or acetic acid. இதுல எந்த சால்வெண்ட் நான் யூஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் மேஜரா வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்? நம்மளுக்கு ஃபீனால்ல ஆர்த்தோவும் பாராவும் தான் வரும் இல்லைங்களா? மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. ஸோ ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? ஆஸ் யூஷுவல் இதுல எது மேஜர்னு கேட்டா பாரா இஸ் மேஜர் இல்லைங்களா? எஸ். ஸோ இது வந்து எப்போ நான் வந்து ஆர்கானிக் சால்வென்ட்ஸ் யூஸ் பண்ணால். இதுவே புரோமன் கூட நான் வாட்டர் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, புரோமன் வாட்டர் போட்டிருந்தேன்னா
அப்ப எனக்கு ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். bromine and the solvent is water. வாட்டர் போட்டா என்ன ஆகும்னா வாட்டர் இஸ் அ போலார் மீடியம். அது என்ன பண்ணும்னா ஃபீனால்ல நம்மளுக்கு ரெசனன்ஸ் நடக்கும்போது போத் ஆர்த்தோசைட்ஸ் அண்ட் பாராசைட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த 3 சைட்டையுமே பயங்கரமா ஸ்டெபிலைஸ் பண்ணிடும் இந்த வாட்டர் மாலிக்யூல். அப்ப நம்மளுக்கு புரோமினேஷன் ஒரு மாலிக்யூல்லயே 3 புரோமின் அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ ஃபீனால்லயே ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ புரோமின் இங்க ஒரு புரோமின் அவ்வளவுதான். ஸோ ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வரும். ஸோ இத பேர் வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ மற்றபடி நம்மளோட ஃபிரிடல் கிராப்ஸ் ஆல்கிலேஷன் அசைலேஷன் சல்ஃபனேஷன்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது. ரைட். இப்போ 2 நேமிங் ரியாக்ஷன், ஒன்னு கோல்ப்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்னு ரீமர் டீமன். ரொம்ப ஃபேமஸ். இது கண்டிப்பா உங்களோட போர்டுக்காக ப்ராக்டிஸ் நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்களா? அதுல கண்டிப்பா இந்த 2 ரியாக்ஷனும் எல்லாருமே எழுதிருப்பீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா. கோல்ப்ஸ் ரியாக்ஷன் என்னது, அதுல என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல், என்ன எண்ட் ப்ராடக்ட் சொல்லுங்க பாப்போம். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் முடிஞ்சது. நம்ம கோல்ப்ஸ் ரியாக்ஷனுக்கு போறோம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் சொல்லுங்க கண்ணா. எதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம்? ஃபீனால். ஃபீனால். அப்போ ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னவா இருந்திருக்கணும்? ஃபீனாலா தான் இருந்திருக்கணும். ஓகே. கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல என்ன எண்ட் ப்ராடக்ட் வரும்? கடைசி ப்ராடக்ட். எஸ் செல்வம் சொல்லுங்க. ஓகே, ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ரியாக்ஷன். ஓகே, சாலிசிலிக் ஆசிட் பாத்திரலாம் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபீனால் ஐம் ட்ரீட்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபீனால் இஸ் அன் ஆசிட் ஒரு அசிடிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் a base. அப்ப ஆசிடும் பேஸும் சேர்ந்தா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்து we'll end up with a salt which is called sodium phenoxide. கரெக்ட்டுங்களா? O minus Na plus. சரி, இது கூட நான் ஒரு காம்பவுண்ட ட்ரீட் பண்றேன். அது என்னன்னு சொல்லுங்க. C double bond O double bond O. இது என்ன கண்ணா? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. சோ இப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரோஃபைல் மாதிரி. திஸ் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நான் சொல்றேன். ஏன்னா கார்பன் வந்து 2 ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான ஆக்சிஜன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ கார்பன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா ஃபீல் பண்ணும். அந்த சமயத்துல பென்சீன்ல இருக்கிற ஒரு இந்த ரிங்குக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் வந்து இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும் டு ஃபார்ம் a fifth chemical bond, but obviously that is unstable. அப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது ரெண்டுல டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 2 கெமிக்கல் பாண்ட் அப்படியே இருக்கும். O minus Na plus. அப்ப இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிரும். ஸோ டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O minus. கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல வேலன்சி பத்தாது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கிறேன். இப்போ பென்சீன் வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பேர் பண்ண முடியாது. ஏன்னா டபுள் பாண்ட் எப்போ போயிடுச்சு அது மறுபடியும் ஒரு பென்சீனா மாறுறதுக்கு தான் பார்க்கும். கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கணும் இல்லைங்களா? அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா பாண்ட கொடுத்துட்டு H பிளஸா வெளியில போயிடும். அப்படி H பிளஸா வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? O minus Na plus C double bond O. இங்க H பிளஸா போயிடுச்சுன்னா அது O மைனஸ் கூட சேர்ந்து OH மாறிடும். கரெக்டுங்களா? அடுத்தது நீங்க அசிடிக் ஒர்க் அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த Na பிளஸ் பதிலா H பிளஸ் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? சாலிசிலிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இதுவே ஃபீனால உங்களால சாலிசிலிக் ஆல்டிஹைடா மாத்த முடியும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? ரீமர் டீமன் ரியாக்ஷன். வெரி குட், ரீமர் டீமன் ரியாக்ஷன். பட் ரீமர் டீமன் ரியாக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், சாலிசிலிக் ஆசிடையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். சாலிசிலிக் ஆல்டிஹைட், சாலிசிலிக் ஆசிட் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன் வித் மெக்கானிசம். So third reaction. I have phenol.
அது கூட நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இங்க என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ப்ராடக்ட் வரும்? சோடியம் சோடியம் கரெக்ட்டுங்களா? ஸோ O மைனஸ் Na+. சரி, இப்போ நான் ஒரு ரீஏஜென்ட் எழுதுறேன். அந்த ரீஏஜென்ட்டோட பேர் என்னன்னு சொல்லுங்க. குளோரோமீத்தேன். எனக்குன்னா குளோரோமீத்தேன் ஃபார்மா எஸ் குளோரோஃபார்ம் CHCl3. சரி, இப்போ இந்த குளோரோஃபார்ம் அப்படியே போய் ரியாக்ட் ஆக போறது கிடையாது. இந்த குளோரோஃபார்மை நம்ம வேற ஒரு இன்டர்மீடியேட்டா மாத்துறோம். உங்களுக்கு ஜெனரலா என்னென்ன இன்டர்மீடியேட்ஸ்லாம் தெரியும்? கார்போகேட்டயோன், கார்போ ஆனயோன் அண்ட் ஃப்ரீ ராடிக்கல். எஸ், இந்த 3 இன்டர்மீடியேட் தெரியுமா? இப்போ ஒரு புது இன்டர்மீடியேட் நம்ம இந்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். இங்க நம்ம நிறைய பேஸ் போடுறோம் இல்லைங்களா? இந்த பேஸ் என்ன பண்ணும்னா இந்த ஹைட்ரஜனை H+ எடுத்துரும். ஓகேங்களா? அதே சமயத்துல இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. கார்பன் இப்ப நெகட்டிவ்லி சார்ஜா மாறிடுது. இங்க இங்க இங்கெல்லாம் 3 குளோரின் ஆஸ் யூஷுவல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த குளோரின்ஸ் என்ன பண்ணும்னா பாண்டை எடுத்துட்டு வெளியில போயிடும். அப்போ இங்க கார்பன் 2 குளோரின் இருக்கு அண்ட் இங்க இருக்கிற 2 நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கு. சரிங்களா? இது ஒரு இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டோட பேர் என்னன்னு பார்க்கலாம். கார்பன் with 2 hydrogens and 1 pair of electron. இதுக்கு பேர் வந்து கார்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பீன் எப்படி கார்போகேட்டயான், கார்பானயான் அண்ட் ஃப்ரீ ராடிக்கல் இதெல்லாம் இன்டர்மீடியேட்ஸோ அந்த மாதிரி கார்பீனுங்கிறதும் ஒன் ஆஃப் த இன்டர்மீடியேட்ஸ். பட் இது நம்ம 11th and 12th நம்ம பெருசா பேசுறது கிடையாது. பட் இதுவும் ஒரு முக்கியமான இன்டர்மீடியேட்ஸ் தான் நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ரைட், இது வந்து கார்பீன் அண்ட் இந்த கார்பனும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பன் தான். எப்படி நான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு சொல்றேன்னா அங்க என்னதான் 2 எலக்ட்ரான் இருந்தாலும் கார்பனை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? 4 கெமிக்கல் பாண்ட்ஸ் இருந்தாதான் அது சூப்பர் ஸ்டேபிளான ஒரு கார்பன் ஆட்டம். இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அதை சுத்தி 2 கெமிக்கல் பாண்டும் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ ஸ்டில் இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அந்த கார்பீன் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின் இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லணும்? டைக்ளோரோ கார்பீன் அப்படின்னு சொல்லணும். எஸ், இப்ப என்ன போகுதுன்னு பாருங்க. இந்த டைக்ளோரோ கார்பீன் தான் நம்மளோட சோடியம் ஃபீனாக்சைடு கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இந்த கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இங்க பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ரிச் நினைச்சுக்காதீங்க. தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா இங்க எலக்ட்ரான் பத்தாம தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஆப்வியஸ்லி பென்சீனோட பாண்ட் வந்து இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். O minus Na+. So கார்பன் 2 குளோரின், இங்க அந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கு. ஏன்னா இந்த பாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க கெமிக்கல் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஆப்வியஸ்லி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? பாண்ட் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு H+ போயிடும். அந்த H+ எங்க போக போகுது? இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பாருங்க, அது கூட தான் போய் அட்டாச் ஆகும். ஸோ பென்சீன் O minus Na+, CH 2 குளோரின் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ண போறோம்? இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ண போறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற 2 குளோரினுக்கு பதிலா 2 OH ரீப்ளேஸ் பண்ணும். இங்க நான் 1 mole of சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிருக்கேன்லாம் சொல்லாங்க. ஸ்டாக்கியோமெட்ரியே கிடையாது. அங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்றாங்க. அப்ப நம்ம வந்து நிறைய அங்க சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம்னு அர்த்தம். இங்க எங்கேயுமே ஸ்டாக்கியோமெட்ரி மீன் பண்ணலன்னா we are treating it with சோடியம் ஹைட்ராக்சைடு. அவ்வளவுதான். எவ்வளவு குவான்டிட்டி நம்ம எங்கேயுமே மீன் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? 2 குளோரினும் 2 OH ஆல ரீப்ளேஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்க. கார்பன் ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு OH, இங்க ஒரு OH. கரெக்ட்டுங்களா? நம்ம முதல்லயே பேசியிருக்கோம், ஒரே கார்பன் மேல லோன் பேர் இருக்கக்கூடிய 2 ஆட்டம்னால சீட் ஆக முடியாது. இங்க ஒரு கார்பன் மேல 2 ஆக்சிஜன் சீட் ஆயிருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கும் we'll be having 2 pair of electrons இல்லைங்களா? obviously that is highly unstable. அப்ப என்ன ஆகும்? அங்கிருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். அப்போ இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவ் ஆகலாம், இல்லைன்னா இந்த ஆக்சிஜன் பாண்ட் கிளீவ் ஆகலாம். இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து OH மைனஸா வெளியில வந்துரும். அப்போ கடைசி என்ன ப்ராடக்ட் வரும்?
O மைனஸ் Na பிளஸ் அதுக்கப்புறம் C டபுள் பாண்ட் OH. ஸோ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுங்களா? நீங்க அசிடிக் ஒர்க் அப் பண்ணீங்கன்னா இந்த O மைனஸ் கூட H பிளஸ் போய் அட்டாச் ஆயிரும். ஸோ OH and C double bond OH, which is your salicylic aldehyde. அப்போ phenol நம்ம என்னவா மாத்திட்டோம்? salicylic aldehyde மாத்திட்டோம். கரெக்ட்டுங்களா? இதுவே எனக்கு salicylic aldehyde வேண்டாம், salicylic acid மாத்தணும்னு வச்சுக்கோங்க. salicylic acid மாத்துறதுக்கு ரீமர் டீமன்ல தான் மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க நீங்க குளோரோஃபார்ம் போடுறதுக்கு பதிலா கார்பன் டெட்ராக்ளோரைட் போடலாம். வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட்? CCl4 மேம். எஸ். ஸோ அதையும் நம்ம ரீமர் டீமன் தாங்க சொல்றோம். ஸோ ரீமர் டீமன் ரியாக்ஷன்லேயே குளோரோஃபார்முக்கு பதிலா கார்பன் டெட்ராக்ளோரைட் போட்டாலும் அதையும் ரீமர் டீமன் தான் சொல்றோம். பட் வர ப்ராடக்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட். ஸோ அதுக்கும் மெக்கானிசமோட பார்த்துடலாம். ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணா we'll end up with சோடியம் ஃபீனாக்சைடு. அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், பட் அந்த ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்கணும் நீங்க. அடுத்தது we are treating it with கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ தத்வதிகா சொன்ன மாதிரி ஒரு கார்பன் 4 குளோரின் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இங்க இருக்கிற குளோரின் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான், ஏன்னா 4 குளோரினுமே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லைங்களா? ஸோ கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இங்க இருக்கிற இந்த பாண்ட் நம்மளோட கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த குளோரின்ஸ் வந்து Cl மைனஸா வெளியில போயிருது. O மைனஸ் Na பிளஸ். ஸோ இங்க கார்பன் இப்போ 3 குளோரின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த கார்பனுக்கு we have பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் அதே ஸ்டெப் தான், இங்க இருக்கிற பாண்ட் வந்து உடைஞ்சு H பிளஸா போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து as usual நம்மளோட பென்சின் ரிங் கிடைச்சிரும். O மைனஸ் Na பிளஸ். இப்போ 3 குளோரின் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும்? 3 Cl-ம் 3 OH ரீப்ளேஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? ஒரு கார்பன் மேல 2 ஆக்சிஜன்னாலேயே சீட் ஆக முடியாதுன்னு சொல்றேன். 3 ஆக்சிஜன் எப்படிங்க சீட் ஆகும்? அப்போ என்ன ஆகும்? அங்கேயும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ பார்த்துடலாம் எப்படி எலிமினேட் ஆகுதுன்னு. ஐ ஹவ் கார்பன், இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH. கரெக்டுங்களா? ஸோ பயங்கரமா ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் இங்க கிளீவ் ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து OH மைனஸா வெளியில வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு H2O வெளியில வந்துடும். இப்போ பாக்கி என்ன இருக்கும்? O மைனஸ் Na பிளஸ் CH COH, இங்க வந்து டபுள் பாண்ட் O. ஸோ அசிடிக் ஒர்க் அப் பண்ணீங்க அப்படின்னா மேலேயும் O மைனஸ் கூட H பிளஸ் போய் அட்டாச் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ சாலிசிலிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன் ரியாக்ஷன். அடுத்தது ஃபீனாலை ரெடியூஸ் பண்ண முடியுமா? இது நீங்க ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. நான் ரியேஜென்ட் சொல்றேன், பட் ப்ராடக்ட் என்ன நீங்க சொல்லுங்க. இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால். Phenol, we are treating it with zinc dust. Phenol அப்ப reduce ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? இது நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே ஹைட்ரோகார்பன் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. பென்சீன் மேம். எஸ், பென்சீனும் பை ப்ராடக்ட் என்னக்கனா வரும்? zinc oxide. சாரி செல்வம், இன்னொரு தடவை சொல்லுங்க. zinc oxide மேம். zinc oxide அவ்வளவுதான். ஃபீனால்ல இருந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன். அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இதோட ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் முடிஞ்சது. இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம என்ன பார்க்கணும்? ஈத்தர். கரெக்டுங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்டரோட ஃப்ளோ அப்படியே தான் போகும். ஈத்தர்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும், அப்புறம் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ ஈத்தர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
ஈத்தர்ல ரொம்ப முக்கியமானது அதோட ப்ரிப்பரேஷன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்கே. என்ன நேமிங் ரியாக்ஷன்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ல ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கு. வில்லியம்சன் ரியாக்ஷன். எஸ், வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் அந்த ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஈத்தரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயடைடுன்னு ஒரு முக்கியமான ரியாக்ஷன் இருக்கு. ஸோ ஈத்தர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா இந்த 2 இடத்துல இருந்தும் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ ஈத்தர் ஃபார்முலா எப்படி இருக்கும்? ROR, கரெக்டுங்களா? எப்படி ஆல்கஹால்ல கிளாசிபிகேஷன் இருந்ததோ, ஹாலோ ஆல்கேன்ல கிளாசிபிகேஷன் இருந்ததோ, அதே மாதிரி ஈத்தர்லயும் கிளாசிபிகேஷன் இருக்கு. பட் அந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப ஈஸியான கிளாசிபிகேஷன் தான். இப்போ ஈத்தர்ல ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரியான ஆல்கைல் குரூப் இருந்தால் ஒரு கேட்டகரி, இதுவே வேற வேற மாதிரியான ஆல்கைல் குரூப் இருந்தால் இன்னொரு கேட்டகரி. சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் ஈத்தர் ஆர் சிமெட்ரிக் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மிக்ஸ்டு ஈத்தர் ஆர் அசிமெட்ரிக் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ ஈத்தரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது எந்த கேட்டகரின்னு சொல்லி, சிம்பிளா இல்ல மிக்ஸ்டான்னு சொல்லி. சோ சிம்பிள் ஈத்தருக்கு இன்னொரு பேர் சிமெட்ரிக் ஈத்தர், மிக்ஸ்ட் ஈத்தருக்கு இன்னொரு பேர் வந்து அசிமெட்ரிக் ஈத்தர். அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் கிளாசிபிகேஷன். சோ இதுல வந்து ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல ஒரு மைல்டான ஒரு பொலாரிட்டி இருக்கத்தான் செய்யும். சோ ஈத்தர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்டு தான் கிளீவ் ஆகும். சரிங்களா? எஸ், ரைட். அடுத்தது இந்த ஈத்தரோட ப்ரிப்பரேஷன். சரி, 2 ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குக்கா ஈத்தர்ல. ஒண்ணு வந்து நம்ம இப்பதான் பேசணும், வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ், அதை பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஈத்தர் ப்ரிப்பரேஷன் இருக்கே, அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் வேற பண்ணிட்டோம். Dehydration of alcohol. வெரி குட். சோ பிரைமரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பேசிட்டதுனால நம்ம இந்த கிளாஸ்ல பேச போறது கிடையாது. பட் ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணலாம், சந்தேகமே கிடையாது. பட் அதுல ஒரு டிராபேக் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் ஈத்தரையுமே ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சிம்பிள் ஈத்தர்னா ப்ரிப்பேர் பண்ணலாம், which means சிமெட்ரிக் ஈத்தர்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மிக்ஸ்டு ஈத்தரை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது கண்ணா. சரிங்களா? அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஈல்டு ரொம்ப கம்மியா வரும். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன் அசிமெட்ரிக் ஈத்தர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது டீஹைட்ரேஷன் மெத்தட்ல? நான் சொல்லட்டுமா? டீஹைட்ரேஷன். எஸ் செல்வம். Because primary. சொல்லுங்க கண்ணா. பிரைமரி alcohols undergo the dehydration reaction to form a ether, ma'am. ஆமா கண்ணா, கரெக்ட். பட் அந்த மெத்தட வந்து ஒரு அசிமெட்ரிக் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். அது எதனாலன்னு கேக்குறேன். பாப்போமா? கவனிச்சுக்கோங்க. எஸ் சொல்லுங்க. The same alcohol is used. 2 mole of alcohol is used to prepare ether, no, ma'am. எஸ், 2 moles யூஸ் பண்றது நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருப்போது? or 2 symmetrical only. ஓகே, ஓரளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. பட் அது ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். பட் தட் வாஸ் a good try செல்வம். இப்ப பாருங்களேன், ஒண்ணும் இல்ல, சாதாரணமா கேக்குறேன். எனக்கு இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். சரிங்களா? எந்த ஆல்கஹால் எடுத்து டீஹைட்ரேஷன் பண்ணுவீங்க? எந்த ஆல்கஹால் எடுத்து டீஹைட்ரேட் பண்ணா எனக்கு இந்த ஈத்தர் கிடைக்கும்? எத்தனால் மேம். எஸ், எத்தனால். சோ எத்தனால் எப்படி டீஹைட்ரேட் பண்ணணும், இதோட பக்காவான மெக்கானிசம் என்ன, ஷார்ட்கட் என்னங்கிறதும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இப்போ உங்களோட கன்வீனியன்ஸுக்காக ஷார்ட்கட் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ ஒரு பீக்கர்ல
நீங்க வந்து எத்தனால் போடுறீங்க. எத்தனால் எவ்வளவு போடுவீங்க? 1 மாலிகுலா 2 மாலிகுலா மாலிகுல்ஸ் கணக்குல போட மாட்டோம். ஒரு 10 ml 5 ml அப்படிதான் போடுவோம். கரெக்ட்டுங்களா? மெஷரபிள் குவான்டிட்டியில தான் போடுவோம். ஸோ ஒரு 10 ml போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள 10 ml ஆஃப் எத்தனால்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எத்தனால் மாலிகுல் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? ரெண்டு எத்தனாலுக்கு நடுவுல நடக்கும். ஸோ இது ஒரு எத்தனால் மாலிகுல், இது இன்னொரு எத்தனால் மாலிகுல். ரெண்டுல இருந்தும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். இது எழுதுறது ஷார்ட்கட் தான். ஒரிஜினல் மெக்கானிசம் லாஸ்ட் கிளாஸ்ல பேசியாச்சு. நம்மளுக்கு ஈத்தர் கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து ஒரு 1000 எத்தனால் மாலிகுல் இருந்தால் நம்மளுக்கு 500 மாலிகுல் ஆஃப் ஈத்தர் கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? ரெண்டு ஈத்தர் ரெண்டு ஆல்கஹாலா ஒன்னா சேர்ந்து. ஃபைன். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஒருவேளை எனக்கு வந்து ஒரு அசிமெட்ரிக் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ உள்ள என்னென்ன ஆல்கஹால்லாம் நான் போடணும்? வெரி குட், வெரி குட். ஸோ நேச்சுரலி நம்ம அப்படிதான் யோசிப்போம். உள்ள மெத்தனாலும் எத்தனாலும் போடணும். இது ஒரு 10 ml, இது ஒரு 10 ml போடுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி? ரெண்டு எத்தனாலா தானே, ஐ மீன் ரெண்டு ஆல்கஹாலா தானே டீஹைட்ரேஷன்ல இன்வால்வ் ஆகணும். ஆனா நம்மளுக்கு இந்த ஈத்தர் வரணும்னா எந்த 2 ஆல்கஹால் டீஹைட்ரேஷன்ல இன்வால்வ் ஆகணும்? ஒரு மெத்தனாலும் ஒரு எத்தனாலும் சேர்ந்து டீஹைட்ரேட் ஆனாதான் இந்த ஈத்தர் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு மெத்தனாலும் ஒரு எத்தனாலும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனாதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஈத்தர் கிடைக்கும். ஆனா இந்த பீக்கர்ல நான் இது ஒரு 10 ml போட்டிருக்கேன், இதுவும் ஒரு 10 ml போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உள்ள வந்து கோடிக்கணக்கான மெத்தனால் எத்தனால் இருக்கும். அப்ப போய் ஒரு ஒரு எத்தனால் தான் ரியாக்ட் ஆகணும் நம்மளால சொல்ல முடியுமா? ரியாக்ஷன் எப்படி எல்லாம் நடக்கலாம்? 2 மெத்தனாலுக்கு நடுவுல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம். which means 2க்கும் நடுவுல டீஹைட்ரேஷன் நடக்கலாம். 2 எத்தனாலுக்கு நடுவுலயும் டீஹைட்ரேஷன் நடக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மெத்தனால் எத்தனாலுக்கு நடுவுலயும் டீஹைட்ரேஷன் நடக்கலாம். அப்ப நம்மளுக்கு உள்ள 3 விதமான ஈத்தர் கிடைக்கும். ஏன்னா அங்க 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாலிகுல் கூட தான் இந்த மாலிகுல் ரியாக்ட் ஆகணும்னு நம்மளால போய் பீக்கர்ல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 3 ஈத்தருமே கிடைக்கும். சோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஈத்தர் கூடவே சேர்ந்து வேற 2 டைப் ஆஃப் ஈத்தரும் கிடைக்கும். சோ நம்மளோட மெயின் ப்ராடக்ட மத்த பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பிரிக்கணுங்கிறதே கஷ்டம். ஏன்னா இவங்களுக்குள்ள எல்லாம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து அவ்வளவு பெரிய வேரியேஷன்ஸ் எல்லாம் வராது. சோ ப்ராப்பர்ட்டிஸும் மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செப்பரேஷன் டெக்னிக் ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியில எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதுக்கான ரியாக்டன்ட் குவான்டிட்டி தான் நம்ம ஆடும் பண்ணிருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் வரும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கும், இதுவும் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கும். அது போக நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்டும் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அப்ப ஈல்டுலயும் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்டோட அளவு கம்மி. அது மட்டும் இல்லாம மத்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை செப்பரேட் பண்றதும் கஷ்டம். சோ ஒரு அசிமெட்ரிக் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லல, ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா செப்பரேட் பண்றது கஷ்டம், ஈல்டும் கம்மியா தான் வருதுங்கும் போது இதை ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஓகேங்களா? ரைட். அப்போ அசிமெட்ரிக் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்றதுக்குனே we have a super reaction called வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் அதுல சிமெட்ரிக் ஈத்தரையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அசிமெட்ரிக் ஈத்தரை தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அந்த ரியாக்ஷன் ஸ்கெலிட்டன் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட மெக்கானிசம் பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். நான் ஃபாஸ்டா போனாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலோ ப்ளீஸ் சொல்லுங்க. இது வரைக்கும் எடுத்ததுல யாருக்காவது டவுட் இருக்கா? டினோ, தத்வதிகா, கவிராஜ், ஏதாவது டவுட் இருக்கா சாமி? ஓகே, ரைட். சரி, வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் இதுல யார் யாரெல்லாம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்கங்கிறத மட்டும் பார்க்கலாம்.
ஒரு ஆல்கஹால், சரிங்களா, ஒரு ஆல்கைல் ஹாலைடு. இது ரெண்டுமே ரியாக்டன்ட் மாதிரி, சரிங்களா. இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ரியேஜென்ட் போட்டோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ ஆல்கஹால் ஆல்கைல் ஹாலைடுன்னு எழுதுறேன். இதுவே வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதணும்னா ROH, இது வந்து ஆல்கைல் ஹாலைடு, இது ரெண்டும் சேர்ந்து RORங்கிற ஈத்தர் கிடைக்கும், சரிங்களா. இது ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்கணும் இல்லையா. மெக்கானிசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஆல்கஹால் நம்மளோட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகிறது தான் முதல் ஸ்டெப். அப்ப இது என்ன ரியாக்ஷனா இருக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ், ஆல்கஹாலுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? RO மைனஸ் அண்ட் H பிளஸ் பிரியும். அந்த H பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து H2 வெளியில போயிடும். ஸோ சோடியம் ஆல்காக்சைடும் H2O கிடைக்குது. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2ல என்ன ஆகும்னா, இங்க ஃபார்ம் ஆகிற இந்த சோடியம் ஆல்காக்சைடு இருக்கு பாருங்க, இட் ஆக்ட் ஆஸ் a நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபைல் இப்ப எது கூட போய் ரியாக்ட் ஆகும்? எது இப்ப பாக்கி இருக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம? நம்மளோட ஆல்கைல் ஹாலைட் பாக்கி இருக்கு, கரெக்ட்டுங்களா. சோ இந்த RO மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆக்சிஜன் இந்த ஆரை போய் அப்ரோச் பண்ணும், அதாவது ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த ஹாலஜன் X மைனஸா வெளியில போயிடும். ஸோ பேசிக்கலி இங்க நடந்தது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்ப என்ன ஆகும்னா, RO மைனஸ் இந்த R கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஈத்தரும், இந்த Na பிளஸும் X மைனஸும் சேர்ந்து NaXஆ மாறிடும். இதுல என்ன ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஆல்கைல் ஹாலைட் ஒன்னு எடுக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப சிம்பிளான ஆல்கைல் ஹாலைடா சூஸ் பண்ணுங்க. சிம்பிள்னா என்னவா இருக்கணும்? மித்தைல் ஹாலைடு இல்லைன்னா பிரைமரி ஹாலைடா இருக்கணும். நீங்க வந்து secondary substitution என்ன இருக்குது? substitution. This is my substrate, this is my nucleophile. So இந்த substrateல இருக்கிற X மைனஸ்க்கு பதிலா இந்த RO minus is getting substituted. So this is a substitution reaction. இதுவே நீங்க ஆல்கைல் ஹாலைடு ஒரு பல்கி குரூப் இருக்கிற இல்லைன்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. அதான் வரணும், சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கணும்னா நீங்க எடுக்கக்கூடிய ஆல்கைல் ஹாலைடு வந்து சிம்பிளான ஆல்கைல் ஹாலைடு எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? செல்வம் டவுட்டுங்களா? ஆல்கைல் ஹாலைடு வந்து கார்போகேட்டியானா தான் மாறும். கார்போகேட்டியானா மாறும்ன்றீங்களா? அது வந்து இங்க நடக்கிறது வந்து SN2 மெக்கானிசம் கனா. SN2 மெக்கானிசம்ல டிரான்சிஷன் ஸ்டேட் தானே கனா வரும். ஓகே மேம். அதனால இது வந்து பின்னாடி தான் போய் அப்ரோச் பண்ணும். ஸோ கார்போகேட்டியான் ஃபார்மேஷன் கிடையாது. நீங்க டெர்ஷரி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த RO மைனஸ் Na பிளஸ் வந்து பேஸா ஆக்ட் பண்ணி நம்மளோட டெர்ஷரி சிஸ்டம்ல இருந்து ஒரு H பிளஸ் வாங்கிட்டு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு வந்து அது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனா நம்மளுக்கு ஆல்கீன் தான் கிடைக்கும், சரிங்களா. ஸோ நம்ம எப்பவுமே எடுத்துக்கக்கூடிய ஆல்கைல் ஹாலைடு வந்து தயவு செஞ்சு சிம்பிளான ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு அசிமெட்ரிக் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட், நான் ஒரு ஈத்தர் சொல்றேன். ஒருவேளை இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க, சரிங்களா. பார்க்கறதுக்கே தெரியுது இது ஒரு அசிமெட்ரிக் ஈத்தர். இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா. இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு ஆல்கஹால் வேணும், ஒரு ஆல்கைல் ஹாலைடு வேணும். என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்கைல் ஹாலைடை செலக்ட் பண்ணும்போது சிம்பிளான ஆல்கைல் ஹாலைடா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல எது வந்து சிம்பிளான ஹாலைடு எப்படின்னு சூஸ் பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப புதுசா இருக்கு, ஒருவேளை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஒருவேளை இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆல்கஹால் ஒன்று எடுக்கணும், ஆல்கைல் ஹாலைடு ஒன்று எடுக்கணும், கரெக்டுங்களா. எந்த ஆல்கஹால் எந்த ஆல்கைல் ஹாலைடு எடுக்கலாம்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜனோட லெஃப்ட் சைட்ல கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? CH3 தனியா வந்துருமா?
இந்த குரூப் தனியா போயிருங்களா, அந்த பாண்டை உடைச்சிட்டு இந்த ஆக்சிஜன் கூட என்ன பண்ணுங்க, ஹைட்ரஜனை சேர்த்தி விட்டுருங்க. இந்த ஆர் குரூப் கூட என்ன பண்ணுங்க, ஒரு ஹாலஜனை சேர்த்தி விட்டுருங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு ஆல்கைல் ஹாலைட், ஒரு ஆல்கஹால். கரெக்டா? இது ஒரு காம்போ. இன்னொரு காம்போ என்னன்னா, ஆக்சிஜனுக்கு இந்த சைடு உடைச்சு பாருங்க. அப்போ உடைச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், CH3O தனியாவும் C3 மித்தைல் குரூப் தனியாவும் வந்துடும். as usual என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கூட என்னத்தை அட்டாச் பண்ணணும், ஹைட்ரஜன். இந்த கார்பன் கூட ஹாலஜன் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு காம்போல எந்த காம்போல ஒரு ஆல்கைல் ஹாலைட் சிம்பிள்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல செகண்ட் ஒன்னா? எங்க ஆல்கைல் ஹாலைட் ரொம்ப சிம்பிளா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் மேம். வெரி குட். அப்போ இந்த காம்போ தான் நீங்க யூஸ் பண்ணணும். you have to use this alcohol and this alkyl halide. சரி, இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கலாமா? இப்போ மெக்கானிசம்க்கு போவோம். இந்த tertiary alcohol we are treating it with sodium hydroxide. அப்போ CH3O மைனஸ், அது கூட Na பிளஸ் இருக்கும். இந்த H பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து H2O வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து we got a nucleophile. கரெக்ட்டுங்களா? சரி, this is step number 1. இந்த நியூக்ளியோஃபைல நம்ம எது கூட ட்ரீட் பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ண மித்தைல் ஹாலைட் கூட. சரி, ஹாலைட் என்னக்கு நான் சூஸ் பண்ணலாம்? ஒன்னா அது ஃப்ளூரனா இருக்கணும், குளோரின், புரோமின், அயோடின் ஏதாவது ஒன்னா இருக்கணும் இல்லையா? எதை சூஸ் பண்ணணும், எது சேஃப் நம்ம யூஸ் பண்றதுக்கு? குளோரின். ஃப்ளூரினுங்களா இல்ல குளோரினா? கேட்கலையேக்கண்ணா. குளோரின் எடுத்துக்கலாங்கிறீங்களா? தப்பு இல்ல, குளோரின் எடுத்துக்கலாம். பட் குளோரின் எடுத்துக்கிறதுக்கான ஏதாவது ரீசன் இருக்குங்களா? குளோரின் எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்றதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா செல்வம்? நோ மேம். ஓகே, மேபி நீங்க குளோரின் யூஸ் பண்ணி ஏதாவது ரியாக்ஷன் நீங்க பார்த்துருந்துக்கலாம். எஸ், சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, சொல்லுங்க மேம். ஃபுல் மூமெண்ட் மேம். குளோரின் and புரோமின் வந்து விகரஸா ரியாக்ட் ஆகாது மேம். ஓகே, இன்னொரு தடவைக்கண்ணா. குளோரின் and புரோமின் வந்து விகரஸா ரியாக்ட் ஆகாது மேம். ஃப்ளூரின் வந்து விகரஸா ரியாக்ட் ஆகும் மேம். ஓகே, ஃபைன். அப்போ உங்களோட ஆன்சர்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். நான் ஆன்சர் பண்றதுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க மகாலட்சுமி. சொல்லுங்க கண்ணா. மகாலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே, ஃப்ளூரின் எலக்ட்ரோஃபிலிக், ஹைலி எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்போ மகாலட்சுமி உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூரின் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க, கரெக்டா? சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஃபைன். இப்போ என்னோட சைட்ல இருக்கிற ஆன்சர் சொல்றேன். எஸ் செல்வம் சொல்லுங்க. அயோடின் யூஸ் பண்ணனா பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும், ஈஸியா க்ளீவேஜ். ஓகே, அப்போ குளோரின் வேண்டாம், அயோடினே போட்டுக்கலாமா? ஈஸியா க்ளீவேஜ் நடக்கும்னா. ஓகே, சூப்பர். சரி, இப்போ என்ன நல்ல விஷயம்னா, ஒரு கேள்வி கேட்டோட்டேன் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க நினைச்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே, கவனிக்காம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்க. சூப்பர், வெரி குட். நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. நீங்களும் ஆன்சர் சொன்ன ட்ரை பண்றது வந்து நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். கடைசி இப்போ இவங்க செல்வம் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட். இது எப்படின்னா, நம்மளுக்கு என்ன லாஜிக்கு, கடைசியா இந்த இடத்துல இந்த பாண்டு உடையணும். அது உடைஞ்சா தானே இந்த பாண்டு உடையணும். உடைஞ்சாதான் இந்த ஹாலஜன் வெளியில போகும். அதுக்கு பதிலா RO- வந்து அட்டாச் ஆகும் இல்லைங்களா? ஸோ பேசிக்லி இந்த ஆருக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல இருக்க பாண்டு வீக்கான பாண்டா இருக்கும், அப்பதானே உடையும். இப்ப இந்த கார்பன் ஹாலஜன் பாண்ட் வீக்கா ஸ்ட்ராங்காங்கிறது நம்ம ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அரீன்லயே தெரிஞ்சிருந்திருப்போம்.
கார்பன் ஃப்ளூரின், கார்பன் குளோரின், கார்பன் புரோமின், கார்பன் அயடன். 4மே கார்பன் ஹாலஜன் பாண்டு தாங்க. பட் இங்க பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கு அதிகம் கம்மின்னு தெரியணும். ஸோ இதோட வேலன்சி ஷெல் வந்து செகண்ட் ஷெல், ஃப்ளூரினோட வேலன்சி ஷெல்லும் செகண்ட் ஷெல். இந்த 2 ஆட்டமோட வேலன்சி ஷெல் செகண்ட் ஷெல். இங்க 2 ஆட்டமோட வேலன்சி ஆர்பிட்டால்ஸ் தான் ஓவர்லாப் ஆகி இந்த கெமிக்கல் பாண்டை ஃபார்ம் பண்ணும். எப்பவுமே ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டால்ஸ்க்கு சிமிலர் எனர்ஜி இருக்கணும், இல்லைன்னா எனர்ஜி கேப் குறைவாவது இருக்கணும். அப்பதான் வந்து ஓவர்லாப்பிங் சூப்பரா இருக்கும், பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவுல ஓவர்லாப் ஆகிற ஆர்பிட்டால் வந்து சேம் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால். ஸோ இங்க ஓவர்லாப்பிங் சூப்பர்பா இருக்கும். இப்போ பாண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டுங்களா? சோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட். ஸ்ட்ராங்கான பாண்ட் ஈஸியா உடையுமா? உடையாது. இது வந்து செகண்ட் ஷெல் தான் ஓவர்லாப் ஆகக்கூடிய வேலன்சி ஷெல். இது வந்து தேர்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல், இது ஃபோர்த் ஷெல், இது செகண்ட் ஷெல், இது ஃபிஃப்த் ஷெல். ஸோ கார்பனுக்கும் அயடனுக்கும் நடுவில் ஓவர்லாப்பிங் நல்லாவே இருக்காது. ஏன்னா எனர்ஜி கேப் பாருங்க, இது செகண்ட் ஷெல், அது ஃபிஃப்த் ஷெல். ஓவர்லாப்பிங் ரொம்ப புவரா இருக்கும். ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற பாண்ட் வந்து வீக்கஸ்ட் பாண்ட். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கார்பன் ஹாலஜன் பாண்ட் உடைஞ்சு போகணும். ஸோ நான் வீக்கான பாண்ட் எடுத்துக்கிறேன். அதனால மித்தைல் அயடைடு எடுத்துக்கிட்டா பெஸ்ட். கார்பன் மித்தைல் ஃப்ளூரைட் மட்டும் எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டா உடையாது அந்த பாண்ட். மித்தைல் ஃப்ளூரைடு ஆர் எந்த ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டாலும் ஃப்ளூரைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் பாண்ட் உடையாதுங்க. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனாலதான் மித்தைல் அயடைடு இல்லைன்னா ஆல்கைல் அயடைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். அயடன் ஈஸியா வெளியில போயிடும். அதனாலதான் நீங்க வந்து அயடைடு இஸ் அ பெஸ்ட் லீவிங் குரூப்னு படிச்சிருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா இதுதான். சரிங்களா? கார்பன் அயடன் பாண்ட் வீக்கஸ்ட் பாண்ட், அது உடைஞ்சு போயிடும். ரைட். ஸோ இங்க வந்து நான் மித்தைல் அயடைடு போட்டு ரியாக்ஷன் நடத்துறேன். ரைட். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். செந்தமிழ் செல்வன் வந்து ஒன்னு சொன்னாரு, குளோரினும் புரோமினும் வந்து அவ்வளோ ரியாக்டிவ்லாம் கிடையாது, பட் ஃப்ளூரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. பட் அது அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட், பட் இந்த கான்டெக்ட்ல அது அப்ளிகபிள் இல்லை. ஏன்னு சொல்றேன். F2 Cl2 Br2 I2 இந்த ஹாலஜன்ஸ்ல this is highly reactive. எப்படின்னா ஃப்ளூரினுக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் பாண்டுங்களா, குளோரினுக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் பாண்ட், புரோமினுக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் பாண்ட், அயடனுக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் பாண்ட். இங்க எல்லாமே கோவேலன்ட் பாண்ட் தான். இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃப்ளூரினோட வேலன்சி ஷெல்லும் இந்த ஃப்ளூரினோட வேலன்சி ஷெல்லும் ஓவர்லாப் ஆகிறதுனால இங்க தேர்ட் ஷெல் தான் வேலன்சி ஷெல், இது ஃபோர்த் ஷெல் தான் வேலன்சி ஷெல், இதுல ஃபிஃப்த் ஷெல் தான் வேலன்சி ஷெல். ஸோ இந்த 4 பாண்ட்ல எந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், எது வீக்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, பொதுவா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓவர்லாப் ஆகிற ஆர்பிட்டால்ஸ்க்கு சிமிலர் எனர்ஜி இருக்கணும், இல்லைன்னா எனர்ஜி கேப் குறைவாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்க எல்லாமே பார்த்தா சிமிலர் எனர்ஜியா தானே இருக்கு. 2 ஃப்ளூரினுக்குமே செகண்ட் ஷெல் தான் வேலன்சி ஷெல், 2 குளோரினுக்குமே தேர்ட் ஷெல் தான் வேலன்சி ஷெல்லுங்கும் போது எல்லாத்துக்குமே சிமிலர் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் தான் ஓவர்லாப் ஆகுது. பட் இவங்களுக்குள்ள எது ஸ்ட்ராங் எது வீக்னு சொல்லணும்னா, லோவஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் ஆனா அந்த ஓவர்லாப்பிங் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல எது லோவஸ்ட் எனர்ஜி? செகண்ட் ஷெல்லுக்கு தான் லோவஸ்ட் எனர்ஜி. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஓவர்லாப்பிங் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ரைட். எப்பவுமே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, ஓவர்லாப்பிங் நல்லா இருந்தால், ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் நல்லா இருந்தா அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்னு நம்ம யோசிப்போம். பட் இந்த ஃப்ளூரினோட பாயிண்ட்ல இன்னும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஓவர்லாப்பிங்லாம் சூப்பரா இருக்குங்க. அப்ப 2 ஆட்டமுக்கு நடுவுல ஓவர்லாப்பிங் நல்லா இருந்தா 2 ஃப்ளூரின் ஆட்டம் என்ன ஆகும்? ரொம்ப க்ளோஸரா வந்துடும். கரெக்டுங்களா? க்ளோஸரா வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளூரின் 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு, இந்த ஃப்ளூரினும் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. 2 பேரும் ஹாப்பியா பக்கத்துல வருவாங்க. ஆனா என்ன ஆகும்? இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஏன்னா இவங்க 2 பேருமே எலக்ட்ரான்ஸ் நிறைய வச்சிருக்கவங்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சோ பக்கத்துல க்ளோஸரா வர ரிப்பல்ஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ரிப்பல்ஷன் எங்கெல்லாம் அதிகமோ அங்கெல்லாம் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த பாண்ட் எப்படியாவது உடஞ்சிடலாம்னு பார்க்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இஸ் லீஸ்ட்.
அப்ப இந்த பாண்ட் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். பட் கான்ட்ரடிக்டரியா நம்மளோட ரிப்பல்ஷன் அதிகமாகிறதுனால அந்த பாண்ட் வந்து வீக்கஸ்ட் பாண்டுங்க. ஃப்ளூரின் பாண்ட் இஸ் வீக்கஸ்ட். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனது கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பேசிட்டு இருந்தோம். இங்க வந்து ஃப்ளூரினுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வீக்கு, ஈஸியா உடைஞ்சு போயிடும். அதனாலதான் ஃப்ளூரினை கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். நீங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸ்ல ஃப்ளூரின் யூஸ் பண்ற ரியாக்ஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க, டார்க்ல தான் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா லைட் எனர்ஜி கூட அது ரியாக்ட் ஆகி பயங்கர ரியாக்டிவா போயிடும். சோ அதனால வந்து ஃப்ளூரினஸ் ஹைலி ரியாக்டிவ்ங்கிறது ஃப்ளூரின் பாண்ட் வீக்குங்கிறதுனால. சரிங்களா? பட் அந்த பிரச்சனை குளோரின், புரோமின், அயோடினுக்குலாம் வராது. ஏன்னா இது வந்து அவ்வளவு நல்ல ஓவர்லாப்பிங்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஓவர்லாப்பிங் அளவுக்கு இங்க இல்ல. அதனால குளோரின்லாம் ஓரளவுக்கு தள்ளி தான் இருக்கும். ரிப்பல்ஷன் கொஞ்சம் மினிமமா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ செந்தமிழ் செல்வன் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க சொன்னது கரெக்ட். பட் அந்த இடத்துல அது அப்ளிகபிள் இல்லைக்கண்ணா. ஏன்னா அங்க நான் கேட்டது வந்து கார்பன் ஹாலஜன் பாண்டை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். பட் இங்க வந்து ஹாலஜன் பாண்டுக்கு தான் நீங்க சொன்ன கான்செப்ட் அப்ளிகபிள். புரியுதா கண்ணா? ரைட். இப்போ நம்ம வந்து மறுபடியும் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்க்கு வருவோம். ஸோ கார்பன் iodine bond is weakest. Iodine is the best leaving group. So in the negatively charged oxygen in the carbon approach பண்ணும். So bond வந்து I minus ஆ உடைஞ்சு Na plus கூட போய் சேர்ந்துரும். நம்ம எதிர்பார்த்த ஈத்தர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எந்த ஈத்தர் கொடுத்தாலும் ப்ளீஸ் நீங்க இந்த மாதிரி காம்போஸ் போட்டு பாருங்க. எந்த காம்போல ரொம்ப சிம்பிளான ஆல்கைல் ஹாலைட் வருதோ அதை வச்சுதான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இதுல ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எந்த ஈத்தர் கொடுத்தாலும் என்ன ஆல்கைல் ஹாலைட், என்ன ஆல்கஹாலுங்கிறதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஒன்னா பார்த்துட்டோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தாலும் நம்ம எல்லா சாப்டருக்கும் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை பார்த்தாச்சு. இப்போ we'll move on to chemical properties of ether. chemical properties of etherல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கவனமா இருக்கணும். ஒன்னு வந்து ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயோடைட். ஒரு ஈத்தர் ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன்னொன்று வந்து அரோமேட்டிக் ஈத்தர்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நிறைய பேசிட்டோம். அதனால நம்ம இங்க அதை பத்தி பேச போறது கிடையாது. என்ன ஒரு அரோமேட்டிக் ஈத்தர் எடுத்துட்டு வேற வேற எலக்ட்ரோஃபைல்ஸ் போட்டோம்னா எந்தெந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஒரு அரோமேட்டிக் ஈத்தர் எடுத்துப்போம். சும்மா என்ன இடத்துல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். So this is called anisole. கரெக்ட்டுங்களா? இதுல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்தால் எந்தெந்த பொசிஷன்ல எல்லாம் எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாச் ஆகும்? அந்த ஆல்காக்சி எஸ் ஆட்டோ பேராம எஸ். ஏன்னா ஆல்காக்சி குரூப் என்ன ஆகும்னா இட் இஸ் அன் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரோஃபைல் போய் ஆர்த்தோலையும் பாராலையும் தான் சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ நம்ம வந்து பாராஸ் மேஜர்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம பேச போறது அடுத்த முக்கியமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ரியாக்ஷன் வித் hydrogen iodide. ஓகே. இது வந்து அரோமேட்டிக் ஈத்தர் மட்டும் கிடையாது, எல்லா ஈத்தருக்குமே அப்ளிகபிள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எல்லா ஈத்தருக்கும் போட்டு கடைசி அரோமேட்டிக் ஈத்தருக்கு வரேன். இது சிம்பிள் ஈத்தரா இல்ல மிக்ஸ்ட் ஈத்தரா? சிம்பிள் ஈத்தர் மேம். சிம்பிள் ஈத்தர் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். இந்த ஹைட்ரஜன் அயோடைடு எப்படி க்ளீவ் ஆகும்னா H+ and I- க்ளீவ் ஆகும்.
ஸோ பேசிக்லி ஒரிஜினல் மெக்கானிசம் என்னன்னு சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்கட் என்ன, இது எப்படி நம்ம ஆன்சர் வந்து மெக்கானிசம் இல்லாமே டக்குன்னு ஆன்சர் போடலாம்ங்கிற ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி மெக்கானிசம் ரொம்ப முக்கியம், மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரஜன் அயோடைடு வந்து ஒரு ஆசிட் மாதிரி. இப்ப HCl போட்டிருந்தா நீங்க ஆசிட்னு தானே சொல்லுவீங்க, H+ ரிலீஸ் பண்ணும். அது மாதிரி HIயும் H+ ரிலீஸ் பண்ணும். ஸோ H+ வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். அது ஈத்தர்ல இருக்கிற எலக்ட்ரான் ரிச் சைட்டை போய் அப்ரோச் பண்ணும். ஈத்தர்ல யாரு எலக்ட்ரான் ரிச்? ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் கிட்ட 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பதிலா இந்த ஹைட்ரஜன் அயோடைட்ல இருக்க H+ போய் அட்டாச் ஆயிடும். ரைட்டு, அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிஜனுக்கு என்ன ஆயிரும், ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஆக்சிஜன் பீயிங் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு எலக்ட்ரான்ஸ்னா தான் ரொம்ப பிடிக்கும். எப்படியோ அது H+ வாங்கி இது O பாசிட்டிவா மாறிடுச்சு. இது மறுபடியும் என்ன பண்ணும், எப்படியாவது இதோட எலக்ட்ரானை திரும்ப வாங்கலாம்னு பார்க்கும். கரெக்டுங்களா? இந்த சமயத்துல என்ன ஆகலாம், ஐடியா இருக்குங்களா? அயோடின். வெரி குட். இப்ப என்ன ஆகும்னா நம்மளோட H+ தான் போச்சு, இந்த I- இருக்கே பாக்கி. இந்த I- என்ன பண்ணும்னா, இங்க 2 பக்கமும் we have methyl groups. இப்ப ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த I- இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்ரோச் பண்ணுது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்ப கார்பனை சுத்தி ஆல்ரெடி ஆக்சிஜன் கூட ஒரு பாண்டு, 3 ஹைட்ரஜன் கூட பாண்ட், மொத்தமா 4 பாண்ட் இருக்கு. இப்ப இது போய் 5வது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆப்வியஸ்லி அன்ஸ்டேபிள். அப்ப இங்க இருக்கிற பாண்ட் உடைஞ்சு ஆக்சிஜன் கூடயே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா போயிடும். அப்ப என்னென்ன ப்ராடக்ட் வரும், CH3 அயோடின் கூட அட்டாச் ஆயிடுச்சு, பிளஸ் CH3OH, அவ்வளவுதான் ப்ராடக்ட். அப்போ ஈத்தர் கூட நான் ஹைட்ரஜன் அயோடைடை ட்ரீட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு ஆல்கைல் அயோடைட் கிடைச்சிருக்கு அண்ட் ஆல்கஹால் ப்ராடக்டா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்க நடந்தது என்ன மெக்கானிசம்னா, இந்த I- இந்த கார்பனை பின்னாடி போய் தான் அப்ரோச் பண்ணுச்சு. ஸோ திஸ் இஸ் SN2 மெக்கானிசம். ஃபைன். இப்ப நம்மளுக்கு இதுக்கு மெக்கானிசமே தேவையில்லை, நம்மளுக்கு பார்த்தோரே சொல்லிடலாம். ஒரு R குரூப் கூட I-, இன்னொரு RO- கூட I- போயிடுச்சு. அதாவது இந்த ஒரு மித்தைல் குரூப் கூட ஹைட்ரஜனும் இன்னொரு RO- கூட ஹைட்ரஜனும் அயோடினும் பிரிஞ்சு போய் நம்மளுக்கு ஆல்கைல் அயோடைடும் ஆல்கஹாலும் ப்ராடக்டா வந்துருச்சு. ஃபைன். ஈத்தர் சிமெட்ரிக் ஈத்தரா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. எந்த R குரூப் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆனாலும் எந்த R குரூப் கூட அயோடைட் அட்டாச் ஆனாலும் வரப்போற ப்ராடக்ட்ல எந்த ஒரு வித்தியாசமே வராது. ஒருவேளை உங்களுக்கு வந்து அசிமெட்ரிக் ஈத்தர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எது கூட H+ எது கூட I- போய் அட்டாச் ஆகுதுங்கிறதுல கவனமா இருக்கணும். இப்ப நான் வேற ஒரு சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கிறேன். இது ஒரு அசிமெட்ரிக் ஈத்தர். கரெக்டுங்களா? இது கூட HI போடுறீங்க. HI போட்டா என்ன ஆகும்னா, H+ எங்க போகும், ஆப்வியஸ்லி இந்த ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு பதிலா போய் அட்டாச் ஆயிடும். இப்போ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அடுத்தது என்ன சொன்னேன், இந்த I- போய் R குரூப் அப்ரோச் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள்ல 2 R குரூப்புமே ஒரே மாதிரியான R குரூப். ஸோ எந்த கார்பனை வேணாலும் போய் அதை அப்ரோச் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இங்க வேற வேற மாதிரியான R குரூப் இருக்கு. இப்போ இது ஒரு நியூக்ளியோஃபைல். சரிங்களா? இந்த நியூக்ளியோஃபைல் கார்பனை போய் அப்ரோச் பண்ணுது. ஸோ இங்க நடக்கக்கூடியது SN2 மெக்கானிசம். SN2 மெக்கானிசம்ல சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? பிரைமரி மேம். ரொம்ப சிம்பிளானதா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ பிரைமரியா இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ பிரைமரியா இருக்கலாம், இல்லைன்னா மித்தைலா இருக்கலாம். ஸோ இந்த 2 R குரூப்ல எது சிம்பிளான R குரூப்னு I- ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும். ஸோ இங்க மித்தைல் தான் சிம்பிள். அப்போ இந்த I- போய் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணிட்டு இந்த பாண்ட் உடைஞ்சு ஆக்சிஜன் கூடயே போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ப்ராடக்ட் வரும், CH3I பிளஸ் CH3CH2OH. இதுதான் வந்து ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து மெத்தில் அயோடைடும் எத்தில் ஆல்கஹாலும் ப்ராடக்டா வந்திருக்கு. சரிங்களா? இங்க நடந்தது என்ன மெக்கானிசம், SN2 மெக்கானிசம். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஒருவேளை
சப்ஸ்ட்ரேட் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. This is example number 2. இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் நம்பர் 3. ஒரு அசிமெட்ரிக் ஈத்தர் இருக்கு. இங்க நான் ஹைட்ரஜன் அயோடைட் போடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும், H+ போய் ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிடும். ரைட். இப்ப பாருங்க, I- வந்து நம்மளோட எந்த கார்பன் கூடயும் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டெர்ஷரி குரூப் இருக்கு இல்லைங்களா, அது உடைஞ்சு வெளியில வந்துடும். அது எப்படி உடையும், ஹெட்ரோலிட்டிக்கா உடைஞ்சு பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு போயிட்டு என்ன ஃபார்ம் ஆகும், CH3OH ஃபார்ம் ஆயிரும். அது போக என்னங்க ஃபார்ம் ஆகும், முக்கியமானது வெரி குட், டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிரும். இப்ப I- வந்தா என்ன பண்ண முடியும், இந்த டெர்ஷரி கார்போகேட்டையானை போய் அப்ரோச் பண்ணி we'll end up with tertiary iodide, tertiary alkyl iodide. கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். அப்போ இங்க நடந்தது ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். பட் ஒரு கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆயிட்டு அந்த கார்போகேட்டையானை போய் I- அப்ரோச் பண்ணுச்சு. கரெக்ட்டுங்களா? and this mechanism is called SN1 mechanism. So நம்மளோட ஈத்தர் கூட ஹைட்ரஜன் அயோடைட் போய் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஆல்கஹாலும் ஆல்கைல் ஹாலைடும் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இதுல நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது, பட் மெக்கானிசம் மாறுது. நம்மளோட ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் டெர்ஷரி குரூப் இருந்தாலோ, ஏதாவது ஒரு சைடு டெர்ஷரி குரூப் இருந்தாலோ இல்லைன்னா பென்சைல் குரூப் இருந்தாலோ அப்பெல்லாம் SN1 மெக்கானிசம் தாங்க நடக்கும். ஸோ டெர்ஷரி குரூப் கூட போய் ஐடன் அட்டாச் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பென்சைல் குரூப் கூட போய் ஐடன் அட்டாச் பண்ணி விடுங்க. பென்சைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் நான் எழுதி காமிக்கிறேன். ஆனால் ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டெர்ஷரியும் இல்ல பென்சைலும் இல்ல அப்படின்னா எந்த பக்கம் ரொம்ப சிம்பிளான R குரூப் இருக்குன்னு பாருங்க. அந்த சிம்பிளான R குரூப்ல போய் ஐடன் அட்டாச் ஆகும். தட் இஸ் SN2 மெக்கானிசம். புரிஞ்சுதுங்களா? நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு அசிமெட்ரிக்கல் ஈத்தர் இருக்கு, ஹைட்ரஜன் அயோடைட் இருக்கு, என்னன்னு வரும்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்க, டெர்ஷரியா ஏதாவது குரூப் இருக்கா இல்ல பென்சைல் குரூப் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. டெர்ஷரியோ இல்ல பென்சைலோ இருந்ததுன்னா அது கூட போய் ஐடன் அட்டாச் பண்ணுங்க. அங்க மெக்கானிசம் வந்து SN1 மெக்கானிசம். இதுவே ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டெர்ஷரியும் இல்ல பென்சைலும் இல்லைன்னா அப்ப நீங்க வந்து எது சிம்பிளான R குரூப்போ அந்த R குரூப் பார்த்து நீங்க வந்து அந்த R குரூப் கூட சிம்பிளான R குரூப் கூட ஐடன் அட்டாச் பண்ணிருங்க. அல்லைல் இருந்தாலும் அப்ளிகபிள் தான் கண்ணா. தத்வதிக்கா கேக்குறாங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு சைடு அல்லைல் குரூப் இருந்தால் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லைல் குரூப் இருந்தாலும் SN1 மெக்கானிசம் தான். எந்த இடத்துல எல்லாம் கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமோ அந்த இடத்துல தான் வந்து I- போய் அட்டாச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ பென்சைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா பென்சைலையும் நீங்க வந்து இந்த அரைலையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். இது 4th எக்ஸாம்பிள். ஒரு CH2, அது கூட ஒரு ஆக்சிஜன், அது கூட ஒரு CH3 இப்படி இருந்தது வச்சுக்கோங்க. இங்க லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கேன் இல்லையா, தட் இஸ் பென்சைல் குரூப். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இங்கதான் I- அட்டாச் ஆகும், இங்க H+ அட்டாச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அண்ட் மெக்கானிசம் இஸ் SN1 மெக்கானிசம். ஓகேங்களா? ரைட். இப்போ இன்னொரு क्वेश्चन. ஓகே, இதுல என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க. மெத்தில் அயோடைட் and ethanol. எத்தனால்.
ஏன்னா இங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டெர்ஷரியும் கிடையாது, அல்லைலும் கிடையாது, பென்சைலும் கிடையாதுங்கும் போது எது சிம்பிளான ஆரோ அது கூட அயோடின் அட்டாச் ஆயிடுச்சு. இன்னொரு ஆறு குரூப் கூட ஆல்கஹாலா மாறிடுச்சு. கரெக்டுங்களா? ரைட். ஒருவேளை இங்க ஹைட்ரஜன் அயோடைட் பக்கத்துல எக்ஸஸ்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் போட்டிருக்காங்கன்னா அடுத்தது என்ன வரும்? சரி, என்ன ஆகும்னா இங்க ஃபார்ம் ஆகுது. எஸ் சொல்லுங்க, யாராவது சொல்ல வரீங்க? ஓகே, என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஆல்கஹாலும் சேர்ந்து மறுபடியும் ஹைட்ரஜன் அயோடைட் கூட சேரும். ஸோ என்ன ஆகும்? இந்த பாண்ட் மறுபடியும் உடையும். ஓகேங்களா? உடைஞ்சு இங்க H பிளஸும் I மைனஸும். ஸோ CH3 CH2I பிளஸ் H2. புரிஞ்சுதுங்களா? அப்போ 2 R குரூப்புமே நம்மளுக்கு ஆல்கைல் ஹாலைடா மாறிடும். வாட்டர் மாலிக்யூல் வெளியில வரும். எப்போ? ஹைட்ரஜன் அயோடைட் எக்ஸஸா போட்டிருந்தா. அவ்வளவுதாங்க. ஸோ இதோட இந்த சாப்டரே முடிஞ்சது. அப்ளிகேஷன்ஸ் எல்லா சாப்டருமே அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா அதுல இருந்து ஒருவேளை ரொம்ப தியரியா ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா அது கேட்கலாம். பட் அப்ளிகேஷன்ஸ் நீங்க எப்பயும் போர்டுக்கு நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ஆனா ஈத்தர் எக்ஸஸ்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ்வலா வரதுதான். யூஸ்வலா வர ஒரு ஆல்கைல் ஹாலைடும் ஆல்கஹாலும் தான். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஹைட்ரஜன் அயோடைட் நார்மலா இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே மேம். ஃபைன். ஸோ இதோட ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் சாப்டர் முடிஞ்சுது. சரிங்களா? எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் முடிக்கிறீங்க அப்படின்னா என்சிஆர்டியை ஒர்க் அவுட் பண்ணும்போது என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த சாப்டரே கம்ப்ளீட்டா முடியும். நம்ம ஹாலோ ஆல்கேன் ஹாலோரினுக்கு கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆல்கஹால்ஸ்ல வந்து அவ்வளோ பெரிய கன்வர்ஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒரு சில தியரியா தான், தியரி இந்த சென்ஸ் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதுங்கன்னு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நிறைய பேசுறதுக்கு அதுல ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸோட என்சிஆர்டியும் சேர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸே ரொம்ப கம்மி. அதுலயே நிறைய போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதிகமா யோசிச்சு ஜேஇக்கோ இல்ல நீட்டுக்கோ அப்ளை பண்ற மாதிரி என்சிஆர்டி எக்ஸசைஸ்ல ஒன்றும் இல்லை, ஆல்கஹால்ஸ் சாப்டர் மட்டும். சரிங்களா? 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? கனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்போ நம்ம பார்க்கலாம்னா அமீன்ஸையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏன் வந்து ஒரு சாப்டருக்கு அப்புறமும் நான் ஆர்கானிக்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கலன்னா, ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அந்த கொஸ்டின்ல ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கே நம்ம நிறைய சாப்டர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சாப்டர்ல இருந்து மட்டுமே கேட்ட கொஸ்டினை நம்ம பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம வந்து அமீன்ஸ் சாப்டரையும் முடிச்சுட்டு ஆர்கானிக்ல இருக்கிற எல்லா எம்சிக்யூஸையும் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். இப்போ ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் முடிஞ்சது. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்க்கு போலாங்க. கவனிச்சுக்கோங்க. ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், இதுல 2 ஃபங்க்ஷனல் குரூப், ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று ஈத்தர். ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து கிளாசிபிகேஷன் பார்த்திருப்போம். பென்சைல், அல்லைல், அரைல், அப்புறம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அதெல்லாம் பார்த்திருப்போம். அப்புறம் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன்லேயே ஒரு 5-6 ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்போம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன்ஸ். லைக் நம்மளோட கிரிக்னால் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது. ஃபீனாலுக்கே ஒரு 4 ரியாக்ஷன் பார்த்துருப்போம். நம்மளோட கியூமன்ல இருந்து பென்சீன் எப்படி ஃபீனாலா மாத்துறது, குளோரோபென்சீனை ஃபீனாலா மாத்துற ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல அஃப்கோர்ஸ் பாய்லிங் பாயிண்ட்டும் சாலிபிலிட்டியும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம இப்பதான் பேசணும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன்லாம். அதுக்கப்புறம் ஈத்தர்ல வந்து ஈத்தர்லயும் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இப்ப பார்க்க போற ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ல தான் 3 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பத்தி பேச போறோம். ஒன் இஸ் ஆல்டிஹைட், செகண்ட் ஒன் இஸ் கீட்டோன், another one is கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடிய சாப்டர் இது.
அண்ட் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா தாராளமா ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருந்து கேட்கலாம். ஏன்னா இந்த சாப்டர்ல கண்டென்ட் ஜாஸ்தி அண்ட் சூப்பர்பான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? கண்டென்ட் வைஸ் ஜாஸ்தி தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான சாப்டர். ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஹைட்ரோ கார்பன்லேயே கத்துட்டு இருந்திருப்பீங்க, ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின் ஆல்கோஹால்ஸ் ஃபினால்ஸ்ல நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கத்துட்டு இருந்திருப்போம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் கஷ்டம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பழைய ரியாக்ஷன்ஸ் நம்ம 11th படிச்சதெல்லாம் இல்ல ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல படிச்சதெல்லாம் கூட அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஃபைன். ஒருவேளை 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சாப்டர் நீங்க நிறைய படிச்சு டெஸ்ட் எல்லாம் கூட எழுதிருப்பீங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு ரீகேப் பண்ற மாதிரி இருக்கும். மூணு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா சாப்டரோட ஃப்ளோ வந்து நம்ம எல்லா சாப்டர்லயும் இருக்கிற அதே சாப்டர் ஃப்ளோ தான். சாப்டரை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க, 70-30. First 70% வந்து we'll be talking about only aldehyde and ketone. Next 30% வந்து only carboxylic acid. சரிங்களா? இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன்ல என்னெல்லாம் பேசுவாங்கன்னா as usual preparation, physical chemical properties அவ்வளவுதான். ஆனா இந்த ப்ரிப்பரேஷன்லயே 3 செக்மெண்ட் இருக்குங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் தான் நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர்ல கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு. அதுக்கு காரணம் இதுதான். ப்ரிப்பரேஷன்ல 3 செட்டா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல வந்து ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ஒரு 3-4 ரியாக்ஷன்ஸ் பேசுவாங்க. அதுல வந்து ஒரு ரியாக்ஷனை யூஸ் பண்ணியே நம்மளால ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் போத் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் செட்ல வந்து ஆல்டிஹைடை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேர்ட் செட்ல வந்து கீட்டோனை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல தான் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஒன்லி ஆல்டிஹைடுக்கு தனியா, ஒன்லி கீட்டோனுக்கு தனியா, அதுக்கப்புறம் போத் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு தனியான நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் நான் சொன்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. நிறைய புது புது டேர்ம்லாம் கற்றுக்க போகிறோம். இந்த சைனோஹைட்ரன், கீட்டல், ஹெமிகீட்டல், அசிட்டல், ஹைட்ராக்சிலமீன், அப்புறம் இந்த செமி கார்பசைடு, டிஎன்பி, இதெல்லாம் இந்த ஆல்டால் கண்டன்சேஷன், அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் வரும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லயே ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் டிஸ்டிங்விஷ் பண்ற ஒரு சில டிஸ்டிங்விஷ் டெஸ்டும் இருக்கு. சரிங்களா? அது பார்த்தோம்னா இந்த 70% முடிச்சுது. அதுக்கப்புறம் மீதி 30 வந்து அதே தான், preparation of carboxylic acid, physical properties of carboxylic acid, and chemical properties. Already physical properties முடிச்சிட்டோம், preparation of chemical properties மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஃபைன். சாப்டருக்குள்ள போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எனர்ஜி இருக்குங்களா? போலாமா சாப்டருக்குள்ள? அமைதியா இருக்கீங்களே. போலாமா? இப்போ ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. நான் எழுதிட்டே வரேன், என்னென்னு சொல்லிட்டே வாங்க. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? Aldehyde, ma'am. Very good. Second one? Ketone. Very good. Third one? Carboxylic acid. Super. இது? Ester. Ester. இது?
அசைல் குரூப். என்னக்கண்ணா? அசைல் குரூப் மேம். அசைல் தான். அசைல் கூட எக்ஸ்ன்னு போட்டிருக்கே, அது என்னது? அசைல் ஹாலைடு. அசைல் ஹாலைடு, அவ்வளவுதான். ஸோ அசைல் ஆர்சி டபுள் பாண்ட் ஓ வந்து அசைல் குரூப்னு சொல்லுவாங்க. அசைல் ஹாலைட் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆசிட் ஹாலைடு. குளோரின் இருந்தா ஆசிட் குளோரைடுன்னு சொல்லுங்க, அசைல் குளோரைடுன்னு சொல்லுங்க, அசைல் புரோமைடுன்னு சொல்லுங்க. அந்த ஹாலஜன் பொறுத்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம். ரைட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால எழுதல. அண்ட் இது ஆசிட் ஆன்ஹைட்ரைடு இல்லைங்களா? இங்க எழுதி இருக்கிறது. 2 ஆசிட் எடுத்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணா வர காம்பவுண்ட். வாட்டர் மாலிகுல் எங்க இல்லையோ அங்க ஆன்ஹைட்ரைடுன்னு சொல்லுவோம். ஆசிட்ல இருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணதுனால தட் இஸ் கால்ட் ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. திஸ் இஸ் கால்ட் அமைடு. அமைடு. இது எல்லாத்துலயுமே காமனான விஷயங்கிறது இந்த சி டபுள் பாண்ட் ஓ தான். இந்த சி டபுள் பாண்டோக்கு ஒரு பேர் இருக்குங்களே, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் பேர் இருக்கு. என்னக்கண்ணா? கார்பனைல். வெரி குட், கார்பனைல் குரூப். ஸோ எல்லாத்துலயுமே இந்த கார்பனைல் குரூப் இஸ் காமன். கார்பனைல் குரூப்ல இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னக்கண்ணா? sp மேம். ஹைபிரிடைசேஷன். ஓகே, கார்பனை சுத்தி 4 பாண்டு, 4மே இப்படி சிங்கிள் பாண்டா இருந்தால் ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. கார்பன் கிட்ட ஒரு டபுள் பாண்ட், மத்ததெல்லாம் சிங்கிள் பாண்டா இருந்தால் sp2. கார்பனுக்கு ஒரு ட்ரிபிள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்டோ இல்ல கார்பனுக்கு 2 டபுள் பாண்ட் இருந்தாலோ then the hybridization is sp. இப்ப இந்த கார்பனை சுத்தி we have 1 double bond and மத்ததெல்லாம் சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கு இல்லைங்களா? so the hybridization is sp2. என்ன geometry? trigonal plane. yes, அவ்வளவுதான். so இது சிக்மா பாண்ட், இதுவும் சிக்மா பாண்ட். டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் சிக்மா, இன்னொன்னு பை. சரிங்களா? அவ்வளவுதான். ரைட். இப்போ இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கார்பன் ஆக்சிஜன் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு அதிகம். ஸோ ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஸோ இந்த சார்ஜ் செப்பரேஷன் தெரியணும். ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்க போற எல்லா மெக்கானிசம்ஸ்க்குமே இந்த சார்ஜ் செப்பரேஷன் தான் அடிப்படை. இங்க இருந்து தான் நம்ம வந்து மெக்கானிசம்ல எழுதிட்டு போகணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த கார்பனைல் குரூப்போட இன்ட்ரடக்ஷன் கண்ணா. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த செட் பேச போறேன். என்னால ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ். ஒரு ஆக்சுவலி நான் டிஸ்கஸ் பண்ண போறது 3 ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? 3மே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன்ஸ். பழைய சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரே லாஜிக்கை யூஸ் பண்ணி. ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணி உங்களால ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா? ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ லாஜிக் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். எஸ் செல்வம், கரெக்ட். So logic is alcohol, oxidation of alcohol. கரெக்ட்டுங்களா? அதுல எந்த ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், எந்த ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் பிசிசி, பிரிடினியம் குளோரோக்ரோமேட் கூடலாம் ட்ரீட் பண்ணோம்னா will end up with aldehyde. இதுவே செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா will end up with a ketone. So logic வந்து oxidation of alcohol. நம்மளால ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவ்வளவுதான். ரைட். அடுத்தது
செகண்ட் ரியாக்ஷன். இதுவும் ஒரு சூப்பரான ரியாக்ஷன். நான் எழுதுறேன். ஓகே, நீங்களே சொல்லுங்க. நான் ஆல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்றேன். ஆல்கீனா ஆல்டிஹைடாவும் கீட்டோனாவும் மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியும்னா உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் ஸ்ட்ரைக் ஆகுது? எஸ் செல்வம் முடியும்னு சொல்றாரு. பட் எப்படி? நான் உங்களுக்கு ஒரு ஆல்கீன் கொடுக்குறேன், எனக்கு ஆல்டிஹைடாவோ இல்லை கீட்டோனாவோ மாத்துங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆடிங் வாட்டர் மேம். வாட்டர் ஆட் பண்ண என்ன கண்ணாகும்? ஆல்கஹால் எல்லாம் மாறிடும். ஓகே, அவர் சூப்பரா ஒரு மெத்தட் ஒன்று சொன்னாரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆல்கீன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அதுல வாட்டர் ஆட் பண்ணி ஆல்கஹாலா மாத்திடுவாராம். அது நமக்கு தெரியுமே, ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன், ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷனை பத்தி அவர் சொல்றாரு. ஆல்கீன் எடுத்து ஆசிடை போட்டு வாட்டர் போட்டோம்னா ஆல்கஹால் கிடைச்சிரும், ஆல்கஹாலை ஆல்டிஹைடா கீட்டோனாலாம் மாத்திக்கலாம்னு சொல்றாரு. சூப்பர் செல்வம், அதுல லாஜிக் படி எந்த ஒரு தப்புமே கிடையாது. இன்னொரு வழி, அதாவது ஆல்கீனை டைரக்டா ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ மாத்துறது. ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் யூஸ் பண்ணுங்க, KMnO4 போட்டோம்னா என்ன ஆகும்? ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், ஆல்டிஹைடா ஃபார்ம் ஆகும். ஓகே, இல்லைங்களே. ஓகே, இன்னொன்னு சொல்றேன். இது வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன்ல படிச்சிருப்பீங்க. O3 ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் O3? ஓசோன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஓசோனலைசிஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆல்கீனை ஓசோனலைசிஸ் பண்ணா ஆல்டிஹைட் கீட்டோன்லாம் கிடைக்கும். நான் என்ன ஆல்கீனை எடுத்துக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டிஹைடா கீட்டோனா என்னென்னங்கிறது அந்த ஆல்கீனோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ நான் ஒரு பேசிக் ஆல்கீன் எடுத்துக்கிறேன், CH2 டபுள் பாண்ட் CH2. இது கூட நான் வந்து O3 போடுறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், CH2 டபுள் பாண்ட் எடுத்துடலாம். இந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக 3 ஆக்சிஜன் இப்படி ஃபிட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் இப்படி ஓசோன் ஆயிடுங்களா இந்த காம்பவுண்டுக்கு பேரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், இல்லைன்னா ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த ஓசோனாய்டு வந்து க்ளீவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? க்ளீவா என்ன ப்ராடக்ட் வரும்? ஆல்டிஹைட், ஃபார்மால்டிஹைட். கரெக்ட். ஸோ இங்க ஒரு க்ளீவ், இங்க ஒரு க்ளீவ். கரெக்ட்டுங்களா? ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? கார்பன், 2 ஹைட்ரஜன்ஸ். இப்போ ஆக்சிஜன் டபுள் பாண்ட் போட்டுடலாங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல கார்பன் 2 ஹைட்ரஜன், கீழே டபுள் பாண்ட் போட்டுடலாங்களா? ஸோ இந்த ஆக்சிஜன் ஜிங்க் கூட சேர்ந்து ZNO போயிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ். சரிங்களா? இதுவே வந்து நீங்க ஜிங்க் கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸ். அது வேற. ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸ்ல ஆல்டிஹைட் வந்து ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடா மாறும். கீட்டோன் ஏதாவது இருந்தா கீட்டோன் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? தட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசிஸ். பட் நான் இங்க பேசுறது ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ். ஆல்டிஹைடும் கீட்டோனும் ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ரெண்டு பக்கமே ஆல்டிஹைடுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ நீங்க எந்த ஆல்கீன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க ப்ராடக்ட் வரும். நம்மளுக்கு 2 ஆல்டிஹைட் வரலாம், இல்ல 2 கீட்டோன் வரலாம். ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆல்டிஹைட், இல்ல ஒரே மாதிரியான கீட்டோன், இல்ல வேற வேற மாதிரியும் கிடைக்கலாம். இல்ல ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோனும் வரலாம். நீங்க எந்த ஆல்கீன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் வரும். ஓகே, சரி. எனக்கு இதை ஓசோனலைசிஸ் பண்ணி என்ன காம்பவுண்ட் வரும்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆல்கீனை ஓசோனலைசிஸ் பண்ணி அதே தான் O3 கூட ட்ரீட் பண்ணி ஓசோனாய்டு ஃபார்ம் பண்ணிட்டு ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணும். எத்தனால் அண்ட் ப்ரோபனோன். எஸ், எத்தனால் ப்ரோபனோன். ஓகே, ஸோ இந்த டபுள் பாண்ட் எடுத்துடலாமா? டபுள் பாண்ட் எடுத்துட்டு CH கார்பன் 2 மித்தைல் குரூப். ஸோ இந்த 2 கார்பனுக்கு நடுவில்
3 ஆக்சிஜன் இப்படி ஃபிட் பண்ணணும். அப்புறம் ஜிங்க் அண்ட் அசிட்டிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது, இல்லைன்னா ஜிங்க் அண்ட் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது ஓசனாய்டு கிளீவ் ஆகும். இங்க ஒரு கிளீவ், இங்க ஒரு கிளீவ். ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? கார்பன், மித்தைல் குரூப், ஹைட்ரஜன் அண்ட் டபுள் பாண்ட் O. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்ல 2 கார்பன் இருக்கிறதுனால எத்தனால். அண்ட் ரைட் சைட்ல கார்பன், double bond O with 2 methyl groups, so it is basically ketone with 3 R groups, so it is propanone. அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த 2 ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு இந்த 2 கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆல்கீனை கொஸ்டினா கேட்பாங்க. அதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த ஆல்டிஹைட் எந்த கீட்டோன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு எந்த ஆல்கீன்ல இருந்து அதை ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். ரொம்ப ஈஸி. அந்த ஷார்ட்கட்டோட இந்த கிளாஸை முடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 moles ஆஃப் எத்தனால் ஒரு அசெட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 2 moles ஆஃப் அசெட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்த ஆல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னும் இல்ல, ஷார்ட்கட் என்னன்னா, எந்த ஆல்டிஹைட இல்ல எந்த காம்பவுண்ட், அது ஆல்டிஹைடா இருக்கட்டும் இல்ல கீட்டோனா இருக்கட்டும், அதை வந்து ஸ்ட்ரக்சரா எழுதி ஆக்சிஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கோங்க. இங்க நான் 2 அசெட்டால்டிஹைட் எழுதியிருக்கேன்னா, இந்த 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த 2 கார்பனை த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணுங்க. C double bond C. Right side we have 1 methyl group and hydrogen, and left side I have 1 methyl group and hydrogen. அவ்வளவுதான். அப்ப இந்த ஆல்கீன்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். சரிங்களா? ஸோ அவங்க எந்த காம்பவுண்ட் கொடுத்திருந்தாலும் ஆக்சிஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதி ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு 2 கார்பனை த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஓசன்லைசிஸ். ஸோ உங்களால ஆல்கீனை ஓசன்லைசிஸ் பண்ணி உங்களால ஆல்டிஹைட் கீட்டோன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ போத் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு கீழே நம்ம வந்து 2 ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், அண்ட் அதர் ஒன் இஸ் ஓசன்லைசிஸ் ஆஃப் ஆல்கீன். நெக்ஸ்ட் வந்து ஆல்கைன்ல இருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஈத்தர் முடிச்சிட்டோம். அப்புறம் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே கண்ணா. சார் சார் ஓகே ஓகே கண்ணா. பாய். குட் நைட். பாய்.